என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய கடவுள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எண்ணிலடங்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதில் முதலாவது ஒரு மாபெரும் அதிசயம் என்ன தெரியுமா? நம் கடவுள் நம்மீது சிநேகமாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்னை அன்பு செய்கிறார், கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதை இந்த உலகத்தில் அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. அநேகருக்கு தெரியாது. இந்த உலகத்தில் கடவுள் தன்னை அன்பு செய்கிறார், தன் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதை அநேகர் கோடிக்கணக்கான மக்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என்னையும் நேசிக்க அன்பு செய்ய ஒரு இறைவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் அவன் இருந்தாலும், அவனை நேசிக்க ஒரு தெய்வம் உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு தம் திரு இருதயத்தின் சிநேகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் நேற்றைய தினத்தில் ஒரு ஜெபம் செய்யுங்கள் என்று உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன ஜெபம்? ஆண்டவரே, உங்களுக்காக நான் இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே, உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் அவருடைய திரு இருதயத்திற்கு, நேச இருதயத்திற்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று நேற்றைய தியானத்திலே நாம் சிந்தித்தோம். அதனுடைய அடையாளம் தான் கடவுள் மனிதனோடு உள்ள உறவின் நெருக்கத்தை எதன் அடிப்படையாக வைத்திருக்கிறார் அப்படின்னா, எதன் அடிப்படை? பக்தி, தியாகம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அட்வான்ஸான ஒரு காரியத்தை செய்து நான் கடவுள் அன்பு, கடவுளுடைய உறவு நிக்குமா அப்படின்னா இல்ல. அது எதுல தான் இருக்குது? சிநேகம், அன்பில் தான் இந்த அடிப்படையானது கட்டப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம், சிந்தித்தோம். அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அன்பு என்னது? அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த அன்பு மிகவும் எல்லாவற்றிலும் இதுவே உயர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, எல்லாத்தை விட மிக உயர்ந்தது எது? அன்புதான். அன்புதான் உயர்ந்தது, அன்புதான் எல்லாவற்றிலும் பெரியது. அந்த அன்புக்காக தான் இறைவன் தம்முடைய இதயத்தை திறந்து காண்பிக்கிறார். உங்களுக்காக ஏங்குகிற இந்த இருதயத்தோடு உங்கள் இதயத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக நான் உங்களோடு கூட வருகிறேன். நீங்கள் தயவு செய்து என்னோடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த அன்பு என்பது ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, அறிவை விட அன்பு பெரியது. சொல்லுங்க. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்தில் தயவு செய்து வாசிங்கப்பா, நல்ல வாசிக்கணும். இந்த வார்த்தையை நமக்கு புரியும்படி தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். 1லிருந்து வாசிக்கிறேன். நான் மானிடரின் மொழியின் வானதூதர் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையெனில் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல், இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையெல்லாம் சுட்டரிப்பதற்கு ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல்
எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த இந்த வசனங்களில் 3 காரியங்களை விட அன்பு பெரியது. என்னன்னா, நீங்க பிறகு நேரம் கிடைக்கும் பொழுது வாசிங்க, அதுல உங்களுக்கு கருத்து தெரியும். ஒன்று, அறிவை விட அன்பு பெரியது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நிறைய அறிவு இருக்கு, எல்லாருக்கும் நிறைய அறிவு இருக்கிறவங்க எல்லாம் அன்பா இருக்கிறாங்களா? சொல்லுங்க, அறிவு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அன்பு இருக்குதா அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்துல பெரிய ஒரு சர்வே, அந்த சர்வே என்னன்னா, உலகத்துல பெரிய சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்துல வாழ்க்கையில நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவங்களா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கடைசி காலம் அப்படின்னா நிறைய பேர் அறிவெல்லாம் இழந்து மனநோயாளிகளாக இறந்திருக்கிறார்கள். இந்த பிரெயின், அவங்களுடைய மூளை ஒரே காரியத்தில் ஆராய்ச்சியில் அது ஈடுபட்டு சுத்தி இருக்கிற எதையுமே அது கான்செப்ட் பண்ணாம அதை எடுத்துக்கிடாம அவங்க கடைசியில் அந்த அறிவை மட்டுமே சார்ந்து வாழ்ந்தனுடைய விளைவு வாழ்க்கையில அவங்களை நேசிக்கிறதுக்கும் அவர்கள் நேசிக்கப்படுவதற்கும் உறவில்லாமல் இருந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அப்ப அந்த குடும்பத்தில் உள்ள அந்த வீட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா வயதான ஒருவர். அவர் ரொம்ப வயசுலாம் இல்லை, ரிட்டையர்டாகி இருக்கிறார். அப்போ ரிட்டையர்டாக இருக்கும்போது அந்த சகோதரர் அவர் வீட்டில் இருக்கிறார், தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார். பிள்ளைங்க, அம்மா எல்லாம் உட்காந்து அடுத்த ரூமில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்தில் பேசுனேன், என்னங்க அந்த அம்மாட்ட பேசுகிறேன், என்ன ஐயா மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, அவர் ஒரு பெரிய லெக்சரர், நிறைய படிச்சிருக்கிறாரு, அறிவு. இந்த பாருங்க, இந்த ரூம் ஃபுல்லா ஒரே புக்ஸ் தான், எல்லாம் ஃபுல் புக்ஸ், எல்லா அறிவும் அவருக்கு இருக்கு. ஆனா என்கிட்ட 10 நிமிஷம் அந்த மனுஷன் என்ன செஞ்சது இல்லை, சொல்லுங்க, பேசினதே இல்லை. என் பிள்ளைங்க இருக்கு பாருங்க, இந்த பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டெல்லாம் பேர பிள்ளைங்கெல்லாம் பார்க்குற வயசுக்கு வந்தாச்சு. ஆனா என் பிள்ளைங்களை ஒரு நாள் இந்த மனுஷன் தூக்கி சுமந்து பேசி கொஞ்சி குழாவி எல்லாம் நான் தான். பாருங்க, நானே சொல்லுவேன், டேய் அப்பாட்ட போய் 10 நிமிஷம் உட்காருங்கடா. பைய சொல்றானா, இந்த ஆள்கிட்ட பேசுறதுக்கு என்னமா இருக்கு, ஏமா இவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு, என்னமா இருக்குது அப்படின்னு என் பையனே சொல்றாங்க. பாருங்க, நான் என்ன நீங்களாவது உட்காரலாம், எப்படி உட்கார, அவர்கிட்ட உட்கார்ந்து என்ன பண்ண போறேன்? அறிவெல்லாம் விட அன்புதான் பெருசு. நல்லா புரிஞ்சுக்கணும், அறிவு ஒளிந்து போகும். அறிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப வேணாலும் இல்லாம போகுமா? பேசுங்க, உங்க அறிவெல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிரும். நீங்க வச்சிருக்கிற அறிவு மண்டக்கணம் எல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிரும். அப்ப அறிவை விட அன்பு பெரியது என்று இங்கே பவுல் காண்பிக்கிறார். இரண்டாவது பாருங்க, பலம், ஆற்றலை விட எது பெரியது? அன்புதான் பெருசு. பிரைஸ் தி லார்ட். ஆற்றல், இந்த உலகத்துல நிறைய ஆற்றல் இருக்கு, நிறைய ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அப்ப ஆற்றலை விட எது பெரியதுன்னா அன்புதான் பெருசு. மூணாவது சொல்றாரு, என் உடைமையெல்லாம் நான் என்ன செய்யலாம், நான் வாரி வழங்கினாலும், என் உடைமையெல்லாம் நான் கொடுத்து விட்டாலும், எத்தனை அன்னதானம் போட்டாலும், எவ்வளவு என்னதான் செஞ்சாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அன்பு தாங்க பெருசு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு கடவுளை அறிய அநேகர் விரும்புகிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் கடவுளை அறிய விரும்புகிறார்கள். எதை வச்சு? மூளையை வச்சு, அறிவை வைத்து கடவுளை எப்படியாவது கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, புனித அகஸ்தீனாருடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக திருச்சபை நமக்கு காண்பிக்கிறது. ஒரு நாள் புனித அகஸ்தீனார் அவருடைய வாழ்க்கையில ஒரு கடற்கரை ஓரத்துல அவர் நின்று, அவர் அப்படியே ஒரு பகுதியில் நின்று அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன தியானம் பண்ணார்னா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, இந்த மூவர் கடவுள் யாரு, எப்படி ஒரே ஆளா இருப்பாங்க,
இப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாராம், சிந்திச்சுக்கிட்டு இருந்தாராம். இப்படி ஆராய்ந்து கொண்டு இருந்த பொழுது திடீர்னு பார்க்கிறார், கடற்கரையில் திடீர்னு ஒரு சின்ன பிள்ளை, அந்த பாப்பா மாதிரி ஒரு பாப்பா என்ன பண்ணுதுன்னா சுப்பி எடுத்து கடல்ல இருந்து தண்ணியை மோந்து ஒரு குழியை தோண்டி அதில் நிரப்பிக்கிட்டு இருந்துச்சான். ரொம்ப நேரம் அந்த சப்ஜெக்ட், இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்குது. புனித அகஸ்தீனார் அந்த குழந்தைய போய் பார்க்கிறார். பார்த்து, பாப்பா நீ என்ன பண்ற அப்படின்னு உடனே அந்த பொண்ணு, அந்த குழந்தை சொன்னிச்சான், ஐயா நான் அந்த கடல் தண்ணிய இந்த குழிக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படின்னுச்சான். உடனே அவருக்கு சிரிப்பு வந்துதான். அடடா, உனக்கு விவரம் பத்தாது, உனக்கு கொஞ்சம் நீ சின்ன பிள்ளை பத்தியா, உனக்கு புரியாது. இந்த கடல் தண்ணிய எப்படி இந்த குழிக்குள்ள கொண்டு வர முடியும்? இந்த சின்ன ஓட்டைக்குள்ள இந்த கடலை ஃபுல்லா கொண்டு வர முடியுமா அப்படின்னு அந்த குழந்தை அவரோடு பேசிச்சான். என்ன பேசிச்சான்? ஐயா அதே போலதான் உங்களுக்கு இருக்கிற இம்புட்டோண்டு மூளையினால இவ்வளோ பெரிய கடவுளை அறியவே முடியாது. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்க அறிவை வச்சு கடவுளை நினைச்ச முடியாது, அறிய முடியாது. ஏன்? கடவுள் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர்களே கடவுளை அறிய முடியும். கை தட்டுங்கப்பா. எத்தனையோ பேருக்கு சர்ச்சுக்கு வர ஆசை, ஆனா வர முடியல. எத்தனையோ பேருக்கு பைபிள் வாசிக்க ஆசை, முடியல. எத்தனையோ பேருக்கு உண்மை உள்ள கடவுளை அறிந்து கொள்ள அவர்களுக்கு ஆசை, முடியல. ஏன்னா கடவுள் தன்னை நம் ஒவ்வொருவருக்கும் அவர்தான் வெளிப்படுத்துகிறாரே தவிர நம்முடைய சொந்த சுய அறிவின்படி நாம் கடவுளை ஒரு நாளும் தேடி கண்டடைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாருங்க, ஆற்றலை வைத்து அநேகர் கடவுளை அறிந்து கொள்கிறார்கள். எப்படி? சக்தியாக, ஆற்றலாக எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அநேகர் நம்பினார்கள். அதுதான் காற்று, நெருப்பு, பஞ்ச பூதங்களை மனிதர்கள் கடவுளாக வழிபட ஆரம்பிச்சாங்க. இதுல கடவுள் இருக்கிறார், அதுல கடவுள் இருக்கிறார், அதுல கடவுள் இருக்கார், கடவுளை தேடி பார்த்தாங்க. ஆனா அது கண்டுபிடிக்க முடியல, அது தெரியல அவங்களுக்கு. அப்ப கடவுள் ஆற்றல் அல்ல, ஆற்றல் எல்லாவற்றை விட அவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். மூணாவது சிலர் பாருங்க, தான தர்மம் பண்ணி யாரை அடையலாம் சொல்லுங்க, தான தர்மம் பண்ணி கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மூன்றிலும் அன்பே பிரதானமானது. ஏனெனில் இந்த மூன்றுமே அன்பு இல்லாமலும் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பே இருக்காது, ஆனா 1000 பேருக்கு சேலை கொடுப்பாரு. அன்பே இருக்காது, ஆனா 1000 பேருக்கு உணவு கொடுக்கலாம். அன்பே இருக்காது, ஆனா அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம், எத்தனையோ காரியங்கள் செய்யலாம், உடம்ப கிழிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அன்பு இல்லையே ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுள் மனிதனுடைய அறிவுக்கு தக்கபடி வருகிறவர் அல்ல, கடவுள் மனிதனுடைய ஆற்றலுக்கு தக்கபடி அவர் செயல்படுகிறவர் அல்ல. கடவுள் மனிதனுடைய ஏதோ கொடுக்கக்கூடிய தான தர்மங்களில் மட்டும் அவர் மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல. அவருடைய இருதயம் தன்னை நேசிக்கிற இருதயத்தை தேடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இந்த வார்த்தையை நான் மீண்டும் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வாசியுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க. உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு செயல்கள் அறிவேன், கடின உழைப்ப, மன உறுதியை நான் அறிவேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா 4வது வசனத்தை படிங்க. உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. ஆண்டவர் 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நல்ல கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் செயல்களையும் கடின உழைப்பையும்
மன உறுதியையும் நாம் அறிவப்பா. எப்பா நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும், பயங்கரமான ஆளுப்பா, நீ எனக்காக நீ உசுரையே கொடுக்குற அளவுக்குலாம் இருக்கிற. ஆனா எல்லாம் ரைட்டு தான், ஆனா உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன இருக்கு? முதலில் இருந்த அன்பு இப்போது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான், பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு மக்களே, நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்காக கடவுளை முழுமையாக தெரிந்து அறிந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி கேளுங்க, ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறதா? கடவுள் மீது, இறைவன் மீது, இயேசுவின் இந்த திரு இதயத்தின் மீது நமக்கு அன்பு இருக்கிறதா என்று நாம் ஆழமான ஒரு கேள்வியை எழுப்பணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அன்புதான் பிரதானம், அன்புதான் பெருசியே. ஆண்டவர் விரும்புறாருங்க, நீ அன்பா இருப்பா, என்னை அன்பு செய்யணும். அதனாலதான் யாக்கோபு அழகாக சொல்லுவார், எடுத்து வாசியுங்கள். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய கனாகணத்தை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. 5வது வசனம் படிங்க. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க இருதயத்துக்காக கடவுள் என்ன செய்யறாரு? நல்லா சொல்லுங்க. உங்க இருதயத்துக்காக, என்னுடைய இருதயத்துக்காக ஆண்டவர் பேராவலோடு ஏங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே பாருங்களேன், இந்த வார்த்தை இந்த இடம், இந்த ஆண்டவருடைய ஆலயத்துல, இந்த மைதானத்துல இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் ஒவ்வொரு சகோதரிக்காகவும் ஆண்டவர் ஏங்குகிறார். நான் இந்த வார்த்தையை யோசித்த பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இயேசுடைய இருதயம் எவ்வளவு நல்ல நேசமுள்ள இருதயம்னு உங்களுக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். கையை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து யோவான் நற்செய்தி, என்னப்பா கொஞ்சம் பைபிளை படிச்சாதான் நமக்கு புரியும், எனக்கும் சேர்த்து தான் வாசிங்களேன். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தை என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க பார்ப்போம். தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து நல்ல சிறப்பாக இந்த பகுதி நமக்கு தெரிய வேண்டும். வாசிங்க. 6வது வசனம். அவ்வூரில் யாக்கோபு கிணறு இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் இருதயம் தேவ அன்பினால், தேவ சிநேகத்தால் நிரப்பப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு களைப்போடு இருக்கிறார். சீடர்கள் இயேசுவுக்கு ஆகாரம், உணவு வாங்கும்படி போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆத்தும தேடுதல் இருக்கிறதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பகல்ல என்னிடத்துல ஒரு சகோதரர் வந்தார். வந்து அவர் சொன்னாரு, நீங்க இந்த மேல பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பாட்டெல்லாம் போடாதீங்க, எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு பக்கத்துல ஒரு சபையில உள்ளவர் வந்து சொன்னார். அப்ப நான் சிரித்து கொண்டே அவர்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு அவரை உபசரித்து எல்லாம் கொடுத்துட்டு அவர் சொன்னேன், இந்த பாட்டு இப்ப போடலையா, காலையிலையும் மத்தியானமும் சாயங்காலம் இது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன் தெரியுமா உனக்கு? நாங்க போட்டிக்கு போடல, எதுவும் போடல. இந்த பாட்டு போட்ட இந்த சம்பவத்தை அவர் சொன்னேன். இந்த நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால ஒரு வாலிப தம்பி வந்தான். அந்த வாலிப தம்பி இந்த பாலத்து பக்கத்துல வரும் பொழுது ஆண்டவருடைய ஒரு ஆறுதலான பாட்டு ஒன்று சவுண்ட்ல. ஆனா அவன் அதுக்கு முன்னக்கூட்டி அதுல எப்படி நின்றுருக்கான் அப்படின்னா, தற்கொலை பண்ணி சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல நின்றுருக்கான். பிரைஸ் தி லார்ட். தற்கொலை பண்ணி சாகணும் ஒரு முடிவோட, வீட்டுல ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையோட வீட்டுல இருந்து வந்து அந்த பாலத்தை அந்த கிராஸ் பண்றான். ஆனா அதுக்கப்புறம் அவனால போக முடியலையா. அது அப்படியே நின்று அதிலேயே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். கேட்டுக்கிட்டு இருந்தவன் தான் நேர வந்து மாதா கெபியில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு என்னை வந்து பார்க்குறான். கண்ணில் கண்ணீரோடு இருக்கிறான்.
என்னப்பா அப்படின்னா, நான் சாகிறதுக்கு புறப்பட்டு வந்தேன், ஆனா என்னால சாக முடியல. கை தட்டுங்க பாப்போம். நான் சாகிறதுக்கு தான் வந்தேன், ஆனா என்னால சாக முடியல. ஏன்டா அப்படின்னா, அவன் சில பிரச்சனைகள்லாம் சொன்னான், வீட்டில் உள்ள சில சம்பவங்களை சொல்லிட்டு. ஆனா என்னன்னு தெரியல, அந்த சவுண்டு கேட்டுச்சு, இந்த பாடல் வரிகளின் இருதயத்துக்குள்ள போச்சு, சாகணுங்கிற எண்ணம் மாறிட்டு அப்படின்னா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பையன் தம்பி நல்லா இருக்கிறான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த பாடலை கேட்கிறவங்க யாரோ ஒருவர் மனம் திரும்ப, எத்தனையோ பேர் தோட்டத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு, எத்தனையோ பேர் அவங்க சொல்லுவாங்க, மற்ற மத சகோதரர்கள் சொல்லுவாங்க, சாமி எங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அப்ப பாருங்க அவர்கிட்ட சொன்னேன், ஐயா அங்க வாங்க, நீங்க இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை மட்டும்தானே குறி வச்சு கூட்டு போறீங்க. நீங்க யாராவது வேற யாரையாவது ஞானஸ்நானம் கொடுத்துருக்கீங்க, வேற யாரையாவது நீங்க மனம் திருப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த திருச்சபையை உடைக்கிறதுல தான் உங்களுக்கு அக்கறை இருக்குதே தவிர, திருச்சபையில் இருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்குள் இன்னமும் நாம் இதே திருச்சபையில இருந்து ஆண்டவருக்காய் வாழணுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதோட எந்திரிச்சு போயிட்டார் அவரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அப்ப அவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்ன தெரியுமா, நான் பாட்டை நிப்பாட்டுறேன், இங்க பூசை நடக்கும்போது அங்க நீங்க சபை நடத்தாதீங்கன்னு சொன்னா கேட்பாரா? சொல்லுங்க, கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ஏன்? அவர்கள் திருச்சபையை உடைப்பதில் அக்கறையா இருக்கிறாங்க. நீங்க நேற்று நம்ம ஜெபம் முடிந்து போகுது, இதுல ஒரு வேன், பெரிய வேன் நின்னுச்சு. இதுல யார் போறா நினைக்கீங்க? நின்னு பாருங்க, நாக்க நீட்டி நன்மெல்லாம் வாங்கக்கூடாது. ஒண்ணு நீ கத்தோலிக்க திருச்சபையில் விசுவாச பிரகடனத்தை உறுதிப்படுத்துற கிறிஸ்தவளாயிரு, இல்லைன்னா ஓடி போயிரு. ஆத்துக்கும் சேத்துக்கும் இல்லாத கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்கு பிடித்த சாபக்கேடு. மந்திரவாதத்தையும் பில்லி சூனியத்தை நம்பி அதுலயும் வாழ்வான், ஆலயத்துக்கும் வருவான். இவன் யாரு சொல்லுங்க? இவன் திருச்சபைக்கு பிடித்த ஒரு பெரிய சாபக்கேடு. உன் கடவுளாய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சபைகளுக்கு ஓடுறான், இன்னொரு பக்கம் மந்திரவாதம் பில்லி சூனியத்தை தேடி ஓடுறான், பொய்களை தேடி ஓடுறான், தீமைகளை தேடி ஓடுறான். ஆனா உண்மையுள்ள 24 மணி நேரமும் எனக்காக உங்களுக்காக எழுந்தருளி வருகிற தேவாதி தேவனை நேசிக்க கூடியவர்கள் நாம் எழும்ப வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். இங்க இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு பிரகடனம் வரணும், ஒரு விசுவாச அறிக்கை வரணும். என்ன? நான் இருக்கிற இந்த பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்துவின் சாட்சியாய், கிறிஸ்துவின் இருதயத்திற்கு என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்பேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நல்ல கவனிங்க. கடவுள் நம்முடைய இருதயத்தை வாஞ்சிக்கிறார். அதான் படிச்சீங்க, ஆண்டவர் மனித இருதயத்துக்காக ஏங்குகிறார். ஓகே, இப்ப இயேசு மத்தியான நண்பகல் வேளையில இருக்கிறார். கவனிங்க, நண்பகல் வேளையில எங்க இருக்கிறாரு? ஒரு கிணற்றின் அருகில், யாக்கோபினுடைய கிணற்றின் அருகில் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க அந்த நண்பகல் வேளையில் ஒரு பெண் வந்தாளா? அவ பேரை பைபிள் எழுதல. சில இடத்துல சிலருடைய பெயரை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சில பெயர்கள் எழுதப்படவில்லை. பாருங்க, 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா அவ பேர் அங்க எழுதல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இந்த பெண்ணுடைய பேரை ஆண்டவர் இங்க எழுதல, இந்த பேரை எழுதப்படல. ஆனா அந்த பெண் வந்தா. அவ யாரு? கற்புக்கரசி, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த பெண். அப்படியா? நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் நண்பகல் வேளையில தண்ணி எடுக்க வர்றா அப்படின்னு அர்த்தம் என்ன? காலையில தண்ணி எடுப்பாங்க, சாயங்காலம் கிணற்றுல போய் கிராமங்கள்ல நம்ம தண்ணி எடுக்கிறது பார்ப்போம்.
ஆனா மதியான வேளையில் அவள் தனியாக தண்ணீர் எடுக்க வந்தாயே, அவளை பத்தி ஊருக்கே தெரியும். சொல்லுங்க, அவளை பத்தி எங்க சத்தமா சொல்லுங்க. அவளை பத்தி ஊருக்கே தெரியும். அவ யாரு, அவ எப்படிப்பட்டவா, அவ என்ன லெவல்ல உள்ளவா, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்களும் நானும் மற்ற மனிதர்களும் மதிப்பிடுகிற படி இந்த இயேசுவின் இருதயம் மதிப்பிடுவது இல்லை. கை தட்டுங்கப்பா. சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தினுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நண்பகல் வேளையில் யாக்கோபின் கிணற்றின் அருகில் தண்ணீர் எடுக்க வந்த பெண் யார் அப்படின்னா, அவள் வாழ்க்கையில சுத்தம் இல்லாதவர். அவளுக்கு இப்ப இருக்கிற கணவன் கூட என்ன இல்லை, கணவனாக இல்லை. சரி, அது ரொம்ப விளக்க விரும்பல, ஆனா புரியும்படி சொல்லியிருந்தேன். அவளுக்கு வாழ்க்கையில ஒரு உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு பாதையில கடந்து வந்துட்டா. ஆனா ஆண்டவர் அந்த ஆத்துமாவை பாருங்க, அவளை ஆண்டவர் சந்திக்கிறார். முதல்ல அந்த பெண் பேசினாளா, இயேசு பேசினாரா? பேசுங்க. அந்த பெண் இயேசுவிடத்தில் பேசினாரா, இயேசு அந்த பெண்ணிடத்தில் பேசினாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பான ஒரு பெண் ஒரு இடத்துல வந்துட்டா, நீங்க பக்கத்துல போய் நின்று நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறேன். எத்தனை பேர் கை தூக்குங்க. தப்பா வாழாமலே தப்பா கணக்கு போடுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்து கட்டி பேசுற ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை பாருங்க, அந்த பெண்ணை பார்த்து கேட்காரு, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடு. அவ சொல்ற, ஐயா நீர் ஒரு யூதர் அல்லவா, என்கிட்ட குடுக்க தண்ணீர் குடிக்க கேட்கிறீரே, யூதர்கள் இப்படி இருக்க மாட்டாங்களே என்று அவள் ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறார். இதுல ரொம்ப அற்புதமான கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, பாருங்க, இயேசு அந்த பெண்ணுடைய எந்த தவறுகளையும் எந்த குற்றத்தையும் அவர் மிகைப்படுத்தவில்லை. கைத்தட்டுங்கப்பா. முதல்ல கடவுளே, God's love, கடவுளின் அன்பு எப்படிப்பட்டதுன்னா, கடவுளுடைய அன்பு நம்முடைய தவறுகளை ஒருபோதும் மிகைப்படுத்துவது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சில ஒரு நாள் உங்க கணவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, உங்க மனைவி ஒரு நாள் ஒரு சின்ன பிழை பண்ணிட்டாங்க, வாங்கின கடனை சொல்ல இல்ல, ஒரு போட்ட காசு, ஏதோ ஒரு காசு, குழு காசு, ஏதோ ஒரு காசுல பிரச்சனை வந்துட்டு. ஆனா அந்த பிரச்சனையை அப்படியே நான் விட்டுருவேன்னு சொல்றேன். அம்மா, அக்கா, அண்ணே யாராவது இருக்கீங்களா? விட்டுருவோமா? கேட்கலையோ? இதெல்லாம் கேட்காது. விட்டுருவீங்க? என்ன பண்ணுவீங்க? அது ஒரு தூசி அளவு இருந்தா அதை என்ன வாக்கிடுவோம், அதை பெரிய மலை போல மாத்திடுவோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மிகைப்படுத்துவோம். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ இதெல்லாம் பண்ணிப்படி என்னெல்லாமோ. இன்னைக்கு வீடுகளை பாருங்க, சின்ன பிரச்சனை இன்னைக்கு கடைசியில குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது, உறவுகள் பிரிஞ்சு கிடக்குது. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னை பத்தி தெரியும், என்னெல்லாமோ பேசிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, இயேசுவின் திரு இருதய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், அவளை பற்றி அவளுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகா அங்க கொண்டு வரார் தெரியுமா? அவன் சொல்ற, ஐயா நீர் எனக்கு இந்த தாகத்தை, ஆண்டவரே நீங்க எனக்கு அந்த தண்ணீரை கொடுத்தீங்கன்னா நான் இந்த கிணத்துக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் கணவனை கூப்பிட்டுட்டு வா. அவ சொன்னா, எனக்கு கணவர் இல்ல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இல்ல கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். 16-18 வசனம் பாருங்க. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது இருப்பவர் உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல, எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். ஆனா உண்மைதாமா சொன்ன, நீ உன் வாழ்க்கையில நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க, உன்னை நிறைய பேர் நேசிக்கிறேன்னு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சப்ஜெக்ட் எதுக்காக அப்படின்னா, லிசன், நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில நிறைய பேர்
வருவாங்க போவாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காங்கிறோம், லண்டன்கிறோம், உலகமே கெட்டு போச்சுங்கிறோம். எனக்கு இந்த நம்ம சில காரியங்கள் சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில அன்பு என்பது ஒரு தற்காலிகமான ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, மனித அன்பு எதிர்பார்ப்பில் மட்டுமே பயணிக்கிறது. எதுல மட்டும்தான் பயணிக்கிறது? எதிர்பார்ப்புல தான் பயணிக்குது. மனிதர்களுடைய அன்பு இந்த உலகத்துல எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கடந்து செல்கிறது. நான் சமீபத்தில் ஒரு காப்பகத்திற்கு சென்றிருந்தோம். அப்ப அந்த காப்பகத்தில் நீங்க நான் சில இடங்கள்ல காமிச்சு உங்களுக்கு முடிஞ்சா கூட்டு போறேன். அங்க போனோம்னா ஒரு 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 குழந்தை, ஒரு 1.5 வயது இருக்கும். அந்த குழந்தை அப்படியே போனோம், அப்படியே சட்டையை பிடிச்சிக்கிட்டே வருது, அப்படி பிடிக்குது, இறுக்கமா பிடிச்சி இழுக்குதுங்க, முடியவே இல்லைங்க, மனசு அப்படியே வலிக்குதுங்க. நான் அந்த சிஸ்டர் கிட்ட, சிஸ்டர் இந்த குழந்தை என்ன சிஸ்டர் பாவம் பண்ணிச்சு? அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா, கொஞ்சம் இந்த பிள்ளை ஒரு 6 மாச காலம் இது வளர்ந்து வரும் பொழுது அது ஆக்டிவா இல்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. சொல்லிட்டாங்க, இந்த குழந்தையையும் அந்த குழந்தையினுடைய அந்த குழந்தைய அம்மா விட்டுட்டு அவங்க அப்பாவை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டா. அந்த தகப்பன் பாவம் அந்த குழந்தைய கொண்டு போய் எங்கிட்ட விட்டு எப்படியாவது உதவி பண்ணுங்கன்னு இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சிஸ்டர், பிரதர், நீங்க இந்த உலகத்துல உங்க முன்னால் இருக்கிறவங்க எதிர்பார்க்கிறபடி இருந்தா மட்டும்தான் உங்களை அவங்க அன்பு செய்வாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க இருந்தா தான் அவங்க உங்களை என்ன செய்வாங்க? அன்பு செய்வாங்க. அழகு குறைஞ்சிட்டுனா, அந்தஸ்து குறைஞ்சிட்டுனா, வருமானம் குறைந்து விட்டால், உடல் தேகத்தில் இருக்கிற இந்த பலம் குறைஞ்சு போச்சுன்னா, உங்களுடைய அறிவு குறைஞ்சு போச்சுன்னா, நான் சமீபத்தில் ஒரு சகோதரர் சந்தித்த, தனிமையில கிடக்கிறார். மிஞ்சி போனா அவனுக்கு ஒரு 35 வயது தான் இருக்கும். அவனுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா வீடு முழுசும் அப்படி மாட்டி வச்சிருக்காங்க, ஏணிப்படியில எல்லாம் அப்படி நல்ல அழகா. பக்கத்திலே பார்த்தா ஒரு ஜோடியும் இருக்குது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல அவனுக்கு அந்த ஃபுல் ஒரு உடல் செயலிழப்புல போய் கிடக்கிறான். நாங்கள்ட்ட என்னப்பா அவனை அந்த வீட்டில் உள்ளவங்க கேட்குறேன், என்னங்க இந்த பையன் தானே? ஆமா. இவ்வளவு அழகா இருக்கிறான், ஆனா கூட இருக்கிறவங்க இருங்க லவ்வருங்க, காதலிச்சு திருமணம் முடிச்சு எல்லாம் ஏற்பாடுலாம் நடந்து திருமணம்லாம் நடந்துட்டு கொஞ்ச நாள்ல இப்படி ஆகி போச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க. இவனெல்லாம் என்னால தூக்கி சமக்க முடியாது, இவன்லாம் என் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டான். அவ போய் வேற மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா. இந்த உலகம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. நீங்கள் வாழும் இந்த உலகத்திலே நீங்கள் ஏதாவது கொடுக்கிறவர்களாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரதி உபகாரமாக அன்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒண்ணுமே கொடுக்காதவங்களா ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தூக்கி சுமக்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்க லைஃப்ல அநேகர் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பெண்ணையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ சொன்னது உண்மைதான், உன் வாழ்க்கையில அநேகர் அன்பாக வந்தாங்க, வம்பாக போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பா அம்மாவும் இந்த உலகத்துல செல்வத்தோடு இருந்தா அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற கவனிப்பு வேற. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நீங்கள் பலனளிக்கிறவர்களா இருக்கும் பொழுது உலகம் உங்களை நேசிக்க துடிக்கிறது. ஆனா இயேசு சொன்னாரு, இங்க வாமா, இந்த உலகத்துல கடவுள் உனக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா?
என்ன சொன்னார் தெரியுமா? நீ பார்க்கறது யார தெரியுமா? இயேசு சொல்றாரு, அறிமுகப்படுத்துறாரு, நீ சொல்ற அந்த மெசியா யார் தெரியுமா? போட்டிருக்காப்பா, நான் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 5 அந்த பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார், அவரிடம் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர். கைத்தட்டு. நான் இந்த மாலை வேளையில் இந்த நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன், இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எத்தனையோ நீதிமான்கள், எத்தனையோ நல்லவங்க, எத்தனையோ யோக்கியங்கள்லாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு நான் தான் அப்படின்னு யாரிடத்தில் வெளிப்படுத்தினார்? யார்கிட்ட வெளிப்படுத்தினார்? தானே யார்ட்டமா? ஒரு பாவியான பெண், ஊர்ல ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண், மற்றவங்க பார்வையில ஒரு குற்றவாளியாக நிற்கிற பெண்ணை ஒரு உலகம் அவளுக்கு கொடுத்த மதிப்பீடுகள் வேறு. சகோதரனே, சகோதரியே, தெய்வத்தின் சிநேகம் பெரியது. நீங்களும் நானும் ஒருவேளை இந்த உலகத்தாலையும் உறவுகளாலையும் தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும், கைவிடப்பட்டிருந்தாலும், நம்மை பல நேரங்களில் அவர்கள் மதிப்பீடு செய்த விதங்கள் வித்தியாசமாயிருந்தாலும், ஆண்டவரின் அன்பு, இந்த இயேசுவின் இதயத்தின் அன்பு ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல், நம் குற்றங்களை மிகைப்படுத்தாமல் நம்மை நேசிக்கும் அன்பு. கை தட்டுங்கப்பா. பக்கத்துல கை கொடு சொல்லுவாங்க, உங்க குறைகளை மிகைப்படுத்த அநேகர் இருக்கிறார்கள். உங்க தவறுகளை மிகைப்படுத்த அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மிகைப்படுத்தினா புரியுதா? அதிகப்படுத்தி பேசுவாங்க. என்னது? சின்ன காரியத்தை பெருசாக மிகைப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் உங்கள் மிகைப்படுத்தப்பட்ட பாவங்களை கூட அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் தம் நேசத்திற்குள் உங்களை அரவணைக்கிறார். கைத்தட்டுங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், உன்னோடு பேசும் நானே அவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளில் உங்களோடு தேவன் பேசுகிறார். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி கை நெகிழ்வேன்? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். மனுஷங்க கைவிடுவாங்களா? உறவுகள் கைவிடுமா? நண்பர்கள் கைவிடுவாங்களா? எல்லாருமே கைவிட்டுருவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டுருவாங்க. யார் பாரபட்சமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கும் பொழுது அவர் சொல்ற வார்த்தையை நல்லா நீங்க கவனிச்சு படிப்பீங்கன்னா, வேதத்துல நான் வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். அந்த வார்த்தையை பாருங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை பாருங்க. எசையா 46ஆம் அதிகாரம், 46ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 46வது அதிகாரத்துல
ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். 3வது வசனம் படிங்க. யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்குள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள், உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான் தான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உதரத்திலிருந்து உங்களை தாங்கினது யாரு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அம்மா உங்களை எப்ப நேசிச்சாங்க? இப்பெல்லாம் கேட்கப்படாதுன்னு. உங்க அம்மா உங்களை எப்ப நேசிச்சாங்க? நான் சமீபத்தில் ஒரு தங்கை குழந்தை உண்டாயிருக்கான்னு சந்திக்க போனேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க தப்பா எடுத்துக்க கூட, நான் சில காரியங்களை பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பகுதி இருக்கு. அப்போ முதல்ல அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. பிறந்து ஒரு 3-4 மாதத்துல 2வது திரும்ப அடிச்சுட்டா, குழந்தை உண்டாயிட்டா. நான் போய் பார்க்க போயிருக்கேன். முதல் குழந்தை போய் பிறந்த புதுசுல நான் பார்க்க போகும் பொழுது அவளுக்கு பயங்கர ஹாப்பி, லட்டுலாம் கொடுத்தாங்க. 2வது குழந்தை உண்டாயிருக்கிறான். அப்ப அந்த இதுல ஏதோ இந்த பக்கமா போகும்பொழுது போயிட்டோம். போனா ஒப்பாரி வச்சு அழுறான். பிரதர், எனக்கு இந்த குழந்தையே வேண்டாம் பிரதர். ஏமா முத குழந்தைக்காக அவ்வளவு ஜெபம் பண்ணியே, இப்ப இந்த குழந்தை வேண்டாம் ஏன்? ஐயோ, இதே என்ன தூங்க விட மாட்டேங்குது. ராத்திரி எல்லாம் ரிங்காரம், ஒரே அழுக. இதுல வேற இது ஒண்ணு. நீங்க வேணா சுமந்து பாருங்க. பாத்தீங்களா? தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? தாயின் அன்பு வற்றி போனாலும் இங்க இருக்கிற எல்லாரும் அம்மாவுடைய மன ஆர்வத்தினால் மன மகிழ்ச்சியோடு பிறந்தவர்கள் அல்ல. உலகத்துல ஒரு பெரிய சர்வே சொல்லுது, எல்லா மனிதனும் தாயும் தந்தையும் மகிழ்ச்சியோடு இருந்து பிறந்தவர்கள் அல்ல. தாவீது அழகா சொல்லுவாரு, என் தாய் என்னை எப்படி பெற்றெடுத்தா? பாவத்தில் பெற்றெடுத்தாள். யாப்பேசு பிறந்தாரு. பிறந்தவன அவங்க அம்மா என்ன பேர் வச்சா? சொல்லுங்க, ஜோய் அப்படின்னா பேர் வச்சா. யாப்பேசு பிறந்த உடனே அவங்க அம்மா பேர் எழுதல பாருங்க. அந்த அம்மா பத்தி, யாப்பேசின் தாய் அவனை பெற்றெடுத்தவுடன் ஜோய் கண்ணா அப்படின்னு பேர் வச்சான்னு போட்டிருக்கா. யாப்பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? அட வேதனைக்கு பிறந்த பையல, துன்பத்துக்கு பிறந்தவங்க அப்படின்னு அப்படித்தானுங்க. அந்த வார்த்தை என்ன போட்டு, வேதனையின் மகன். உனக்கு புரியும் இப்படி சொல்றேன். துன்பத்துக்குன்னு பிறந்துட்டான் அப்படின்னு பேரே யாப்பேசுன்னு வச்சுக்கிட்டா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் உதரத்திலேயே நான் என்ன செஞ்சேன்? உன்னை தாங்கணும்பா. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? நான் கேட்ட கேள்விக்கு பதிலுங்க, உங்க அம்மா உங்களை எப்போ அன்பு செஞ்சாங்க? நீங்க தெரியுமா, நாங்க நிறைய பேர் பிரசவத்துக்கு போற முடியும் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். தெரியுமா உங்களுக்கு? போகும்போது 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டோட கிருபையில சுகப்பிரசவம் நடந்துடும். ஆனா 12 மணிக்கு போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஃபோன் வரும். 3 மணிக்கு ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம உடனே சொல்லிடலாம், அவங்க விரும்பின ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு. 3 மாசம் கழிச்சு இந்த பக்கம் எட்டி பார்க்கலாம் தெரியும் அது என்ன பிள்ளை. ஐயோ போங்க, உன்ட ஜெபிச்ச நேரம் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு, இதுக்கு உன் மூஞ்ச பார்க்கணுமாங்க. நீங்க பாருங்க, இந்த ஒரு குழந்தை பெற்றெடுப்பதில் கூட அன்பு மாறுதா? ஆம்பளை பிள்ளை நான் தூக்கி வாங்க கொஞ்சம் வாங்கி, பொம்பளைன்னா கடை யாருக்குள்ளவே 2 கடை. ஆனா நண்பனே, சகோதரியே, சகோதரனே, நீங்களும் நானும் நம்ம உலகத்துல வந்தோடனே நல்ல செக்கச்சவேன்னு குழு 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 பேபியா இருந்தப்போ தூக்கி முத்துனாங்க. கொஞ்சம் கலர் மாறிட்டுனா கூட தொட்டு பார்க்காதவங்க எல்லாம் இருக்கும். கருங்குரங்கெல்லாம் பிறந்துட்டு. பிரைஸ் தி லார்ட்.
ஆனா உன்னையே தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. எத்தனையோ குழந்தைகள் எனக்கெல்லாம் நிறைய தம்பி தங்கைகள்லாம் பேச சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா கூட என்ன தூக்கல பிரதர். ஆனா நான் சொல்றேன், நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே தெய்வம் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார். தெய்வ சிநேகம், கடவுளின் அன்பு, தெய்வத்தின் சிநேகம் எப்படிப்பட்டது? தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்பே ஆண்டவர் நம்மை அன்பு செய்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளின் அன்பு எப்படிப்பட்டது? பெரியது. சத்தமா சொல்லுங்க. என் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? இந்த இயேசுவின் திரு அன்பு எப்படிப்பட்டது? உன் பாவத்தை மிகைப்படுத்தாது, உன் குற்றத்தை மிகைப்படுத்தாது, உன் பலவீனத்தை மிகைப்படுத்தாது, உங்களுடைய இல்லாமை இயலாமைகளை எல்லாம் மிகைப்படுத்துகிற இருதயம் அல்ல. உன் இயலாமையிலும் உன் பலவீனத்திலும் உன்னை ஒதுக்கி தள்ளும் இடத்திலும் உன்னை நேசிக்கும் இருதயம் இயேசுவின் திரு இருதயம். ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கைகளை உயர்த்தி ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் கடவுளாகிய எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது
இரக்கமாயிரும். என் கடவுளே, என் கடவுளே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் மனதில் உள்ள என் மனதில் உள்ள எல்லா காயங்களையும் எல்லா காயங்களையும் குணப்படுத்தும் ஆண்டவரே. குணப்படுத்தும் ஆண்டவரே, என் தெய்வமே, என் தெய்வமே, நீர் என்னை அன்பு செய்கிறீர். நீர் என்னை அன்பு செய்கிறீர். நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், நான் இருக்கக்கூடிய என் சூழ்நிலையில், இயலாமையில், என் இயலாமை, என் பலவீனத்தில், என் பலவீனத்தில், தகுதியற்ற தகுதியற்ற என் வாழ்க்கையை என் வாழ்க்கையை நீர் கண்டும் நீர் கண்டும் என்னுடைய தவறுகளை குற்றங்களை மிகைப்படுத்தாமல் எனக்காக பொறுமையோடு காத்திருந்து உம் சிநேகத்தினால் என்னை அணைக்கிறீர். ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. என் இயேசுவே, உம்முடைய அன்பினால் என் இதயத்தை குணப்படுத்தியருளும். இயேசுவே, உமது திரு இதயத்திலிருந்து எனக்காக பற்றி எரிகிற தெய்வீக ஸ்நேகக்கினியால் எனக்குள் இருக்கிற என் இதயத்தில் இருக்கிற பாவங்களையும் தீமைகளையும் வெறுப்புணர்வுகளையும் சுட்டெரித்து தெய்வீக சிநேகத்தினால் என்னை பற்றி எரிய செய்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. கைதட்டி பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். அப்பா இயேசு, அப்பா அப்பா இயேசு, அப்பா. வாய் திறந்து அப்பா இயேசு, அப்பா அப்பா இயேசு, அப்பா. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். கைகளை உயர்த்துவோம். ஏசையா, 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 ஏசையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுளாய் ஆண்டவர் இயேசு ராஜாவுடைய இந்த திரு இருதயத்தை உற்று பாருங்கள். நீ எங்கே ஒதுங்கி கிடக்கிறாயோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாயோ,
எங்கே வாடி போய் இருக்கிறாயோ, எங்க மற்றவங்களான குற்றப்பழிகளை சுமந்து கொண்டிருக்கிறாயோ, அன்புக்காக ஏங்கி ஆறுதலுக்காக ஏக்கப்பட்டு ஒவ்வொருத்தரா புறக்கணித்து ஐயோ என்ற வாழ்க்கை ஒரு வெறுமையா இருக்கிறதே என்று ஒரு வேதனை நிறைந்த பள்ளத்தாக்கில் நீ நின்று கொண்டிருக்கலாம். அந்த யாக்கோபின் கிணற்றின் அருகில் அந்த நண்பகல் வேளையில் தண்ணீர் எடுக்க வந்த அந்த சமாரிய பெண்ணை போல ஒருவேளை நீங்களும் நானும் வந்திருக்கலாம். மனதிலே கேள்விகள், நிம்மதியில்லாத சூழ்நிலைகள், தேவைக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, என்னை அன்பு செய்ய ஒருவருமே இல்லையே, உள்ளத்தில் காயங்களும் வேதனையிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேடி அந்த யாக்கோபின் கிணற்றின் அருகில் நின்ற இயேசு இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். உங்களை தேடி வர்றாரு. என் மகளே, என் மகனே, காயப்பட்ட அந்த இருதயத்தை என்ன தருவியா? தனிமையில் வாடும் இருதயத்தை என்னிடத்தில் தருவையா? ஏமாற்றப்பட்டவன் இருதயத்தை என்னிடத்தில் தருவையா? உலகம் உறவுகள் உன்னை கைவிட்ட அந்த இருதயத்தை என்ன தருவையா? சோகங்களும் பெருமூச்சுக்களும் நிறைந்த அந்த இருதயத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். உம்மை விட்டா யாரும் இல்லை ஈசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. சொல்லுப்பா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. சொல்லுங்கப்பா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, 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 விட்டா யாரும் இல்லை ஈசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. தனிமையும் வேதனையும் வாட்டுகின்றதே, தாய் போல் என்னை தேற்றுவீரே, மனதின் காயங்களை ஆற்றிடுவீரே, என்னை என்றும் நேசிப்பவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நம்பின உறவுகள் மறந்த போதும், நம்பினோரெல்லாம் ஏமாற்றிடினும், நம்பின உறவுகள்
இருக்க கலக்கம் எல்லாம் நீங்கிடுதே. கண்மலையாம் நீர் என்னோடு இருக்க கலக்கம் எல்லாம் நீங்கிடுமே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆண்டவரே, ஒவ்வொரு இதயங்களையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, காயங்களை குணப்படுத்துகிற தெய்வமே, நோய்களை குணப்படுத்துகிற தெய்வமே, மனவேதனைகளை குணப்படுத்துகிற தெய்வமே, ஆறுதல் அளிக்கிற தெய்வமே, ஆற்றல் அளிக்கிற தெய்வமே, ஆசீர்வதிக்கிற தெய்வமே, கடந்த கால வேதனைகளை மாற்றுகிற தெய்வமே, ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவரே தொடுவீராக. இயேசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்கள். ஆண்டவரா இயேசுவே, ஆண்டவரா இயேசுவே, என்னுடைய மனக்காயங்களை, என்னுடைய மனக்காயங்களை உம்முடைய நேசத்தினால், உம்முடைய நேசத்தினால் குணப்படுத்தியருளும். குணப்படுத்தியருளும். எனக்குள் இருக்கிற அவிசுவாசங்கள், வெறுப்புணர்வுகள், அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். முழங்கால் படியிடுவோம். முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய நேச திரு இருதய சிநேகத்தினால் என் இதயத்தின் காயங்களை குணப்படுத்தியருளும் என்று அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.